வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதத்தில் 8ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் மழை, ஓகேங்களா? உங்கள் ஏரியாவில் இன்றைக்கி மழை பெஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஓகேவா? இந்த வீடியோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேவா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 2022ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அமைதிக்கான பிரிவு யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு? நோபல் பரிசு ஒவ்வொரு துறையாக அறிவிச்சுக்கிட்டே வராங்க. நேற்று அமைதிக்கான பிரிவுக்கு அமைதி பிரிவுக்கு அறிவித்தாங்க, ஓகேங்களா? யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெஸ் பியலியட்ஸ்கி அப்படிங்கிற ஒருத்தருக்கும் மீதி 2 அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவை சேர்ந்த ஒரு அமைப்புக்கும் உக்ரைனை சேர்ந்த ஒரு அமைப்புக்கும் கொடுத்துருக்காங்க. மெமோரியல் அமைப்பு அப்படிங்கிறது ரஷ்யாவை சேர்ந்தது, மனித சுதந்திர மையம் அப்படிங்கிறது உக்ரைனை சேர்ந்தது, ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேருக்குமே இந்த பரிசை கொடுத்துருக்காங்க. அலெஸ் பியலியட்ஸ்கி அப்படிங்கிறவருக்கும் 2 அமைப்புக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம், ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த அலெஸ் பியலியட்ஸ்கி அப்படிங்கிறவர் பெலாரஸை சேர்ந்தவர், ஓகேங்களா? 1980லேருந்து மனித உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் காப்பதற்காக தொடர்ந்து போராடி வராரு. இப்போ ஜெயிலில் இருக்கிறார், ஓகேங்களா? ஸோ வெகுகாலமாகவே அவர் கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அவார்டு கொடுக்கறது மூலயமா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அமைப்பு இருக்குது பாருங்கள், மெமோரியல் அமைப்பு. இது 1987 தொடங்கினாங்க, ஓகேங்களா? 1987 மனித சுதந்திர மையம் அப்படிங்கிறது 2007 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஓகேங்களா? இரண்டாவது வினா, மதம் மாறியவர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து வழங்குவது குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு? ஸோ நம்ம இந்து மதத்திலேருந்து வேறொரு மதத்துக்கு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எஸ்சி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதுதான் ஸ்கீம் தான் இது. ஸோ அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதை குறித்து ஆராயறதுக்கு ஒருத்தரோட தலைமையில் ஆணையம் அமைச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜி பாலகிருஷ்ணன், ஓகேங்களா? கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள். ஸோ இவரோட தலைமையில், இவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். ஸோ இவரோட தலைமையில் 3 பேர் அடங்கிய ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? ஸோ வேறு ஒரு மதத்துக்கு போனாலும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வேறு ஒரு விஷயம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 1956 சீக்கிய மதம், இங்கே இந்த மதத்திலேருந்து சீக்கிய மதம் போகிறவங்களுக்கு எஸ்சி பிரிவில் கொடுத்துருக்காங்க. 1990 புத்த மதம் போனவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? 1996 முஸ்லீம்களுக்கும் கொடுக்கறதுக்கு சட்ட மசோதா வந்துச்சு, அது நிறைவேறலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் அதே இது தான் போய்கிட்டு இருக்குது. அதே தான் முஸ்லீமுக்கு போனவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? மற்ற மதத்துக்கு போனாலும் எஸ்சி அந்தஸ்து கொடுக்கணும். ஆனால் ஜாதி பிடிக்காமல் தான் அவங்க போகிறாங்க, தன்னை தாழ்த்தப்பட்டவன்னு சொல்கிறாங்கன்னு தான் அடுத்த மதக்கே போகிறாங்க. போயிட்டும் அந்த பிரிவை கேட்கறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியலை, ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யார்? நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. 31 எம்பிக்களுக்கு இவங்க தலைவராக இருப்பாங்க. அந்த குழுவில் இருக்க பேர் உங்களுக்கு, ஓகேங்களா? மத்திய அரசோட ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நிலைக்குழுவின் தலைவராக நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. ஓம் பிர்லா அறிவிச்சிருக்காரு, ஓகேவா? தமிழ்நாடு முதன்மை கணக்காயராக பதவியேற்றுக் கொண்டவர் யார்? தமிழ்நாடு முதன்மை கணக்காயராக பதவியேற்றுக் கொண்டவர் யார்? ஆன்சர் என்ன? கி சேகர் தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். மத்திய அரசின் தணிக்கை கணக்குத்துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு முதன்மை கணக்காயர் அலுவலகத்தில் முதன்மை கணக்காயர் பணி தான் இது, ஓகேங்களா? மாநில அரசின் நிதி கணக்கு, ஊதியம், ஓய்வூதியம், அரசு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு செலவிடப்படும் நிதி உள்ளவை குறித்து தணிக்கை செய்வது தான் அவருடைய வேலையாக இருக்கும். கொரோனாவை செல்ஃபோன் செயலி மூலம் கண்டறியும் தொழில்நுட்பத்தை கண்டறிஞ்சிருக்க நாடு எது? கொரோனாவை செல்ஃபோன் செயலி மூலம் கண்டறியும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்து உள்ள நாடு எது? ஆன்சர் என்ன? ஆஸ்திரேலியா. குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிற அபவர்த்தனே அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு, ஓகேங்களா? அவர் இலங்கையை சேர்ந்தவர். ரெஸ் ஆப் அப்படிங்கிறது அந்த ஆப்போட பேர். ரெஸ் ஆப் அப்படிங்கிறது தான். அதை பார்த்திங்கன்னா சைபர் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேலே பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த சைபர் நிறுவனம் அப்படிங்கிறது பைசர் நிறுவனம் அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய உயிர் மருத்துவ தொழில் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா அதன் தலைமை நிர்வாகியாக யாரை நியமித்துள்ளது? பேங்க் ஆஃப் இந்தியா அதன் தலைமை நிர்வாகியாக யாரை நியமிச்சிருக்கு அப்படின்னா
மோஹித் பாட்டியா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்கு. மோஹித் பாட்டியா அப்படிங்கிறவரை கனரா ரொபோகோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிட்டெடில் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் தலைவராக அவர் வந்து இதுக்கு முன்னாடி பணியாற்றியிருக்காரு. ஸ்மார்ட் ஹப் வைபர் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள வங்கி எது? ஸ்மார்ட் ஹப் வைபர் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிற வங்கி பார்த்தீங்க அப்படின்னா HDFC வங்கி. ஓகேங்களா, HDFC வங்கி தான். வணிகர்கள் வணிகத்தை வளர்க்கவும் டிஜிட்டல் பேமெண்ட்களை ஏற்கவும் உடனடி வணிக கடன்களை பெறவும் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. உலக பருத்தி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? உலக பருத்தி தினம் எப்போது அனுசரிக்கப்படுதுன்னா அக்டோபர் 7 இந்த வருஷம் பருத்தி ரேட்டு ரொம்ப செம்மையாக போய்கிட்டுருக்கு. ஒன்றும் குறையில்லாமல் பருத்தி நாங்கள் வந்து விற்றுட்ருக்கோம் மக்களே. ஓகேங்களா, நீங்களும் பருத்தி போட்டிருக்கீங்களா? அவங்க ஏரியாக்களில் பருத்தி இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா பருத்தியோட தேவை இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ரேட்லாம் வேறு லெவலில் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு குவிண்டால் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,000 ரூபா கிட்ட விற்றுருக்கோம். ஓகேங்களா, 11,900 12,000 கிட்ட விற்றுருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கிட்ட போயிட்டுருக்கு. உலகின் பருத்தியின் முக்கியத்துவத்தை கௌரவிக்கும் மற்றும் வலியுறுத்தும் நோக்கத்துடன் இது வந்து கொண்டாடப்படுது. ஓகேங்களா, 2022 கருப்பொருள் என்ன? பருத்திக்கு சிறந்த எதிர்காலம் நெசவு அப்படிங்கிறது தான் இதோட கருப்பொருளாக இருக்குது. ஸோ பருத்தி வேறு லெவலில் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ இதோட இன்னைய வீடியோ முடிச்சிக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டு தான், நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 2 மணிக்கே ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் அது எமர்ஜென்சிங்கிறதால தான் வந்து வெளில போயிட்டேன். வந்து பார்த்தா மழையால் பவர் கட்டு, வீடியோ போட முடியல. இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி லைட்டை போட்டுக்கிட்டு நான் வீடியோவை ஷூட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கிட்டத்தட்ட அந்த வீடியோ உங்களுக்கு 9 மணிக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, பாய்.